மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவின் வல்லமை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் என்ன வேணால் பேசலாம், என் வாய் நான் என்ன வேணால் பேசுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம் பேசுகிற வார்த்தையில் மரணத்தையோ ஜீவனையோ கொண்டு வருகிறதா இருக்கிறது. மரணமா ஜீவனா என்பதை டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்குது. அதுதான் டிசைட் பண்ணுது நம்ம வாழ்க்கையில் மரணத்தின் கனிகளை புசிக்க போகிறோமா இல்லை ஜீவ கனிகளை புசிக்க போகிறோம் என்பதை நிர்ணயிப்பது நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். அது ரொம்ப முக்கியம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். நான் பேசுகிற ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்? அங்கே வாசிப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். மல்கியா 2:17. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். ஆண்டவர் எங்கேயோ உயரமும் உன்னதமான சிங்காசனம் வீட்டிருக்கிறாரு, நம்ம பேசினாலும் அவருக்கு கேட்காது, நம்ம பேசுறதுலாம் அவர் என்ன செய்யாது, அஃபெக்ட் பண்ணாது. அவர் தேவன், அவர் ஆண்டா இருக்கிறதுனால நாம் பேசுறது என்ன செய்ய போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இப்போ நம்மளே ஒரு மனசில் என்ன யோசிச்சிருவோம், என்ன வேணா பேசிக்கிறா அப்படி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க இங்கே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். கர்த்தரே வருத்தப்படுறாராம். எதனால் வருத்தப்படுறாரு? உங்கள் வார்த்தைகளினாலே. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். செய்கிறதையும் செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் என்னான்னு கேட்குறாங்க. எப்படி வருத்தப்படுத்துகிறாங்களாம்? ஒரு சாம்பிளுக்கு வாசிங்களேன். தொடர்ந்து அங்கே போட்டிருக்கு, பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும். இந்த விரக்தியில் பேசுகிறாங்க. அதாவது பொல்லாப்பு செய்கிறவெல்லாம் கர்த்தருக்கு ரொம்ப நல்லவன் அப்படின்னு பேசுகிறாங்க. தொடர்ந்து ஒன்று போட்டிருக்கு, அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாக இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. கடவுளுக்கு எங்கே கண் இருக்குது? அவர் எங்கே கண்டுக்கிறாரு? இந்த பொல்லாப்பு செய்கிறவன் நல்லா இருக்கான், அவன் மேலே தான் அந்த ஆண்டவர் பிரியமாக இருக்கார் அப்படின்னு போகிற போக்கில் பேசிட்டு போகிறாங்க. ஆனால் அது எங்கே போகுது? தேவனுடைய செவிகளுக்கு போகுது. அவர் சொல்றாரு, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். அங்கே போட்டிருக்குது, நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. அப்போ நம்முடைய சொல் தேவன் என்ன செய்யுது? துக்கப்படுத்துது. நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நான் பேசுகிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் பேசுகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால், நீங்கள் பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். இந்த ஒரு காரியத்தை நான் காண்பிக்க இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். சபையில் இல்லை, அங்கே அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அது இல்லை, தனிப்பட்ட விதத்தில் கூடாரங்களை நாம் என்ன பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் பேசுகிற கர்த்தர் கவனித்து கேட்கிறார். மல்கியாவிலே கொஞ்சம் கவனத்தை கொடுப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசணும் என்கிறீர்கள். பேசுறதெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் நாங்கள் என்னத்தை பேசணும்னு சொல்கிறாங்களாம். வாசிப்போம் தொடர்ந்து. அப்படி என்ன பேசுனாங்களாம்? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? அந்த பேச்சு கடினமாக இருக்குதான். ரொம்ப கடினமாக பேசுகிறன்றது எது வருதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனை சேவிப்பது விருதா. விருதானா என்னது? ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால் எந்த பலனும் இல்லை, எந்த ப்ராஃபிட்டும் இல்லை, கர்த்தரை தேடுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறது அது கர்த்தருக்கு கடினமான பேச்சாம். நாம் ஒரு நாள் இயேசுவை திட்டினோம், கடவுளை இல்லைன்னு சொன்னோம், அதெல்லாம் கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தேவனை சேவிப்பது விருதா அப்படின்னு சொல்கிற அந்த பேச்சு கர்த்தருக்கு எப்படி இருக்குதான்? கடினமான பேச்சாக இருக்குதான். அது அவர் ரொம்ப துக்கப்படுத்துகிறது. தொடர்ந்து சொல்கிறாங்க 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். மறுபடியும் என்ன வருது? சொல்றதான் வருது. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள்
ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். சொல்லுங்க, நான் பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நம்ம பேச போற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தையை கொண்டுதான் அவர் வேலை செய்ய விரும்புகிறார். அதை வச்சுதான் அவர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்யப்படி கிரியை செய்ய முடியும். அதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவனுங்க பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா தேவனை சேவிப்பது விருதான்றாங்க. தேவனை சேவிக்கிறது விருதாவா? நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சம் பைபிளை பார்க்கலாம். பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இவங்க பைபிள் படி பேசுறது இல்லை, பைபிளை வாசிக்கிறது இல்லை, பைபிள் என்ன போட்டிருக்கிறதுன்னு அறிந்து கொள்றது இல்லை, கர்த்தர் என்ன சொன்னார்ன்றதை வாசிக்கிறது கிடையாது. இவங்களா ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. இவங்க அனுபவத்தின்படி, இவங்க கடந்து போகிற காரியத்தின்படி பேசுகிறாங்களே தவிர, ஆமாம் சூழ்நிலை எதிராக தான் இருக்குது, ஆனால் கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுது என்பதை அவங்க என்ன செய்யறது இல்லை, பேசுகிறது இல்லை. நான் போன வாரம் சொன்னேன், கர்த்தர் சொன்னதால நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது கிடையாது. கர்த்தர் சொன்னதை நாம சொல்லும்போது நாம சொன்னதை கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் சொன்னதுனால எல்லாம் நடக்கிறது இல்லைங்க. கர்த்தர் சொன்னதை நாம சொல்லும்போது நாம சொன்னதை தான் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நல்லா கவனிங்க. நாம ஒன்றை சொல்லும் போது, கர்த்தரை குறித்து கர்த்தர் இப்படி செய்வார் என்று நாம் ஒன்றை சொல்லும் போது, அது அவர் வார்த்தைக்கு விரோதமாக இருக்கும்போது, மாறி இருக்கும்போது அவர் சொல்லுவது மாறுகிறது. நாம கர்த்தர் வார்த்தை சொன்னபடி அப்படியே சொன்னோம்னா அப்படியே நடக்கும். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக நாம ஒன்றை சொல்லும் பொழுது அவர் சொல்ல போகிறது மாறப்போகிறது. நீங்க என்ன மாத்திட்டீங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்தி பேசிட்டீங்க. இப்ப அவர் என்ன சொல்ல போறாரு? நீங்க என்ன பேசுனீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பேச போறாரு. அவர் பேசுவது மாறப்போகிறது. யார் நிர்மாணிக்காரன் கேட்டா, தீர்மானிக்காரன் கேட்டா நாம தான். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தேவனை சேவிப்பது விருதாவா? அப்படியே பைபிள் போட்டிருக்கு. வாசிக்கலாமா? கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 3 வசனத்தை வாசிப்போமே. 3 சாட்சிகள் போதும். எந்த ஒரு காரியமும் 2-3 சாட்சிகளாலே நிலைவரப்படும் போட்டிருக்கு இல்லையா? 3 வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். போங்க, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்ணார்? வெளிப்படையாக பேசுகிறாராம், தெரியப்படுத்துறாரு. தொடர்ந்து போட்டிருக்கு, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. அவங்க சொல்றாங்க மல்கியால தேவனை சேவிப்பது விருதா அப்படி சொல்றாங்க. அப்படி தேவன் சொன்னாரா? பைபிள் இங்க போட்டிருக்குது, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு என்ன செய்யல, சொல்லவில்லை. நான் சொல்லாததை நீ ஏன் சொல்ற? இப்ப நீ அதை சொன்ன அப்படின்னா நான் சொல்றது மாறப்போகுது. என்னை விருதாவாக தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லவில்லை. நான் சொல்லவே இல்லை. அப்படி நீ ஏன் சொல்ற? வாசிப்போம், யோபு 1ஆம் அதிகாரம் 9-10ஆம் வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? பிசாசு கூட சொல்றான், யோபு சும்மாவா அவன் தேடி வர்றான்? யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? சும்மா ஒன்றும் வரலங்க அவன். நீங்களாம் இன்னைக்கு காலையில் சபைக்கு வந்திருக்கீங்க, ஒரு லாபத்துக்காக வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் அது சரி, சந்தோஷப்படுறாரு. அவர் என்னை தேடுறா நன்மை வரும், நீ வந்திருக்கியல, அது நல்ல விசுவாசம்தான். நன்மைக்காகவே வாங்கன்னு சொல்லலை. நம்ம யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடினா நன்மை வரும்னு விசுவாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை கர்த்தர் அப்ரிசியேட் பண்ணுறாரு. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அவரே சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆச்சரியமா இருக்கும். நீங்க எதிர்பாராத நன்மைகள்லாம் உங்க வாழ்க்கையில கூட கொடுக்கப்பட போகிற இயேசு நாமத்தினாலே. சில நேரம் உங்க எல்லைகள் நீங்க நினைக்காத வேளையில் விஸ்தாரமாக போகிற இயேசு நாமத்தினால அது சேர்ந்துக்கிறோம். இதான் உண்மை. யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பாதுகாக்கிறீர், செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறீர், சொத்து பெருகுது. யோபுக்கு சொத்து என்ன செய்யுது? பெருகுது. அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். என் கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கிறார். என் சம்பத்து தேசத்தில் பெருகுகிறது. சும்மாவா கர்த்தரை தேடுறான்? பிசாசு சொல்றாங்க. வாசிப்போம், ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வீடுகளை கட்டி
ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் நிலத்தை வாங்குவீங்க, வீட்டை கட்டுவீங்க, மரம் செடி தோட்டத்தை நடுவீங்க, அதில் கனி வரும், நீங்கள் புசிப்பீங்க இயேசு நாமத்தினாலே. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். வாசிப்போம். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதும் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். பெரிய லாபம் வரும் இயேசு நாமத்தினால, பெரிய லாபம் வரும். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. உங்க பிரயாசத்துக்கு பலன் உண்டு. உங்க ஒர்க்கு, உங்க பிசினஸ், இந்த ஊழியம் விருதாவாக கிடையாதுங்க. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவரோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். விருதான்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. வெறுமையா போவ கிடையவே கிடையாது. செய்கிற காரியம் வாய்க்கணுமா சொல்லுங்க, நான் விருதாவாக உழைப்பதில்லை. கர்த்தர் வார்த்தை சொல்றார், நீ போ, தேவன் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அந்த லாபத்தை கொடுப்பார், அந்த ஜெயத்தை கொடுப்பார், ஆத்மாவை கொடுப்பார், உங்க மாற்றத்தை உண்டாக்குவார், ஜெபங்களுக்கு பதில் வரும். நீ போ, தேவன் உனக்கு முன்பாக புறப்பட்டிருக்கிறார். 3 வசனத்தை வாசித்து காண்பிச்சேன், எங்கேயுமே போடல தேவனை சேவிப்பது விருதா. என்ன செய்யல, போடவே இல்லை. ஆனால் இவங்க சொல்றாங்க தேவனை சேவிப்பது விருதா. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். யோபு 22:21, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அது நன்மை வரும், அருமையான நன்மை வரும். ஆண்டவர் சமூகத்தில் போய் அவரை உண்மையா தேடுனீங்கன்னா நன்மை என்ன செய்யும், ஈஸியா வரும். நீங்க இருக்கிற இடத்துல நன்மை வருங்க. உங்களை தேடி வேலை வருங்க, உங்களை தேடி வேலை வரும். காரியங்கள் உங்களை தேடி வந்து வாய்க்கும். தொடர்ந்து வாசிப்போம். அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். வசனங்கள் நல்ல நல்ல வசனங்களா இருக்கு இல்லையா, உட்கார்ந்து வாசிங்க. ஒரு எச்சரிப்பின் வார்த்தை வந்து அதை கீழ்ப்படிங்க. நாவை கட்டுப்படுத்த சொன்னாலும் கட்டுப்படுத்துங்க. நல் வார்த்தையில் வரும்போது என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அது உங்க இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இப்படிலாம் செஞ்சுட்டே வாங்க. அப்படி வரும்பொழுது போட்டிருக்கு, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். ஓப்பீரின் தங்கம் வந்து பியோர் கோல்டு. பொன்னை எப்படி சேர்த்து வைப்பாங்களாம், தூளை போல சேர்த்து வைப்பாங்களாம். அப்போ கத்தரை தேடுனா என்னங்க கிடைக்குன்னு கேட்டால் இங்கே போட்டிருக்கு பொண்ணை சேர்த்து வைப்பீர்னு போட்டிருக்கு பாருங்க. பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு என்ன செய்ய வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை. கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை தேடினா கண்டிப்பாக என்ன செய்யும், பொண்ணு வரும். எந்த நன்மைக்காகவும் இன்னைக்கு அந்த நன்மை இந்த நன்மை இல்லாமல் இருக்கலாம். இல்லாத நன்மைக்காக என்ன செய்யாதீங்க, ஏங்கி கொண்டிருக்காதீங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை வார்த்தை என்ன செய்யுங்க, சொல்ல ஆரம்பிங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகள் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் போட்டிருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கும் அதில் பிரியப்படுவர்கள், அதாவது லவ் டு டாக், பேச பிரியப்படுவர்கள். ஒரு பக்கம் பாசிட்டிவ் எடுத்துக்கொண்டு அதிகம் பேசுங்க. எதை பேசுங்க, ஆசீர்வாதத்தின் வார்த்தை அதிகம் பேசுங்க. நீங்க பேசுறது எல்லாத்தையும் நீங்கள் புசிப்பீர்கள். நீங்க போகும்போதும் வரும்போதும் வீட்டில் இருக்கும் போதும் உட்கார்ந்து இருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் என்ன விதமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுதான் விதைக்கப்பட்டு அதான் அறுவடை வரப்போகுது. அதுதான் விளைவு. அந்த பெருக்கத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. அப்ப அதிகம் பேசுங்க. எதை பேசுங்க, இதை பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க. என்ன பேசுறீங்களோ அதை என்ன செய்யுங்க, புசிப்பீர்கள் போட்டிருக்குது. கர்த்தர் ஆபிரகாமை வெள்ளியும் பொண்ணுமான ஆசையுடைய சீமான் ஆக்கினார். சொல்லாம சொல்லக்கூடாதா? அவர் ஆசீர்வாதம் எம்மன் இருக்கிறதுனால என்ன வெள்ளியும் பொண்ணுமான ஆசையுடைய சீமான் ஆக்குவா. சொன்ன மாதிரி அப்படியே நடக்கும். அப்படியே எழுத்தின்படியே நடக்கும். நீங்க நம்புங்கள். அப்ப இவன் வெக்ஸ் ஆகி தண்ணியை போட்டு தேவனை செய்வது விருதான்னு சொன்னது தப்பு. கர்த்தர் அப்படி என்ன செய்யல, சொல்லல. தேவனை சேவிச்சா நிறைய பலன் வரும், பொண்ணு வரும், வெள்ளி வரும், உயர்வு வரும், பெருக்க வரும், ஆசீர்வாதம் வரும்.
ஜீவன் வரும், சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், சொல்லிக்கொண்டே போகலாம். அதை கர்த்தர் கேட்டுட்டார். அங்கே போங்களேன், சங்கீதம் 78, சங்கீதம் 78 33 வாசிங்க. ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். என்ன பாஸ்டர், தேவனை சேவிப்பது விருதா இல்லைன்னு சொன்னீங்க, இங்கே போட்டிருக்கு அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார்னு போட்டிருக்கே. கர்த்தரை பத்தான போட்டிருக்கு, கர்த்தரை செஞ்சார்னு போட்டிருக்குது. கவனிக்க, நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் சொன்னதை நாம் சொன்னோம்னா நாம் சொன்னதை அவர் செய்வார். சரியா? தேவன் சொன்னதுக்கு மாற்றி நம்ம பேசினோம்னா அவர் நம்மளை பார்த்து பேசுறது என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. சொன்னா சொல்லலையா? கவனிச்சிங்களா? ஆனால் அவர் மாற்றலை, இவன் மாற்றினாலும் அவர் மாற்ற வேண்டிய ஆகிப்போச்சு. இவர் ஒரு இடம் கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு பிசாசுக்கு. வாழ்க்கை விருதாவா போகுது. ஏன் நம்ம வாசிக்கிறேனே, நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா அதில் ஒன்று போட்டிருக்கு, ஆதலால். இல்லை சொல்லுங்க, ஆதலால். அப்போ ஏதோ காரணம் இருக்குது. அது என்ன காரணம் பார்க்கலாமா? ஏன் இவங்க வாழ்க்கை பைபிள்லாம் போட்டிருக்கு, வாசி காண்பிச்சிங்க, தேவனை தேட விருதாவாக இருக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே போட்டிருக்குது, இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்களாம், தங்களுடைய நாட்களை வருஷங்களை கூட என்ன பண்ணாங்களாம், விருதாவில் பயங்கரத்தில் கழிய பண்ணினார்ல போட்டிருக்குது. கர்த்தரே அப்படி செஞ்சு விட்டார்ல போட்டிருக்குது. இல்லைங்க, கர்த்தர் அப்படி பண்ணலை. என்ன பண்ணலாம் வாசிக்கலாமா? கொஞ்சம் அப்படி மேலே வாசிப்போம். 13 வாசிங்களேன், பொறுமையாக வாசிக்கணும் எல்லாரும். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் ராமுழுது அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். நீங்கள் என்ன செய்வீங்க இப்படி செஞ்சா? சொல்லுங்க, என்ன செய்வீங்க? ஸ்தோத்திர ஆண்டவரே, எவ்வளோ காரியம் போட்டிருக்கு பாருங்களேன். இவனுங்க என்ன பண்ணாங்க பாசிங்களேன், போட்டிருக்காங்க வாசிங்க. என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். என்ன பாவம் வாசிக்கலாமா? சிசர் சிகரெட், பரம திருப்தி. தெரியாமல் 2 பேர் பாளையத்துக்கு அந்த பக்கம் போய் சிகரெட் அடிச்சு வந்துட்டானுங்க. அப்படியா போட்டிருக்கு? என்ன பாவம் பார்க்கலாமா? வாசிங்க வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். போதும். என்ன பாவம்? தண்ணி அடிச்சானுங்களா? தம் அடிச்சானுங்களா? இல்லை. என்ன பண்ணானுங்க? தேவனுக்கு விரோதமாக பேசி. நடக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, கடலை பிளந்து கடக்க பண்ணி தண்ணியை கொடுத்து பாதுகாத்து இவ்வளோ பண்ணியும் அதை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லாமல் திரும்பவும் இதெல்லாம் பண்ணாரு, அது பண்ணுவாரா அப்படின்னு பேசுகிறான். வயலில் போட்டிருக்கு பாவம் பண்ணின்னு போட்டிருக்கு. என்ன பாவமா? தேவனுக்கு விரோதமாக பேசி. என்ன பேசுன்னு கேட்டால் பெரிய அப்படி இப்படிலாம் ஒன்றும் பேசலை. தேவன் என் தேவையை சந்திப்பாரா? இந்த தேவையை சந்திச்சார், அதை சந்திப்பாரா? அவரை தேடி வந்தால் விருதா தான், ஒன்றும் கிடைக்காது. பாருங்க, இந்த ஆண்டவர் வெக்கம் கட்ட ஆண்டவர். எவ்வளவு பேசுகிறாலும் திருந்த மாட்டேன்டார். இவனுங்க அவரை போட்டு வச்சு செய்கிறானுங்க, ஆனாலும் நன்மை செய்கிறது என்ன செய்ய மாட்டேன்டாரு? நிறுத்த மாட்டேன்டார். வெக்கமே இல்லாமல் நன்மை செய்கிறார். இவ்வளோ பேசுகிறானுங்களே, கொஞ்சம் கோவிச்சு நம்ம யாரும் காமிக்க வேணாம். இங்கேயே பார், என்ன என் பேர் மாணிக்க, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு காமிக்க வேணாமா? அதை விட்டு என்ன பண்ணார் பாருங்க, வாசிங்களேன். அங்கே போட்டிருக்குது 23 வசனத்தை வாசிங்க. இப்படி சொன்ன பிறகு அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதரின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலை வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மண்ணத்தனையாயும் வரிசிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். இப்பயாவது நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க? இப்பயாவது நீங்க என்ன செய்வீங்க? அப்பா, போன வாரம் தப்பா பேசிவிட்டேன், போன மாசம் மன்னியும், நீர் எனக்கு நன்மை செய்கிறவர், நான் பேசுறத கூட கேட்காம நன்மை செஞ்சீங்களே, இது வேற யாரும் விட்டுட்டு போயிருப்பாங்க. நம்ம பாடணும் இல்லையா? வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்னை பின் தொடர்வார். யோனாவை கூப்பிட்டு நினிவேக்கு போடன்னு சொன்னா அவன் எங்க போறான்?
தஸ்ஸுக்கு போகிறான். நம்ம என்ன செய்வோம்? இவர் பெரிய இவர் வந்து பிரசங்கம் பண்ணாதான் அப்படி எல்லாரும், தம்பி நீ கிளம்பு, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லாமா சொல்லக்கூடாதா? ஆனால் கர்த்தர் சொல்ல மாட்டார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உன்னை வச்சுதான் நான் செய்ய போறேன்னு சொன்னா உன்னை வச்சுதான் அதை நான் செய்வேன். நான் நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன்னை விட மாட்டேன்டா. பார்க்கலாமா? நீ தான் வந்து பிரசங்கம் பண்ணி ஆகணும். இது என் முன்குறிப்பு. யாரும் இதை மாற்ற முடியாது. தாவீது தலைவன் ஆவான், இதை சவுல் மாற்ற முடியாது. நிறைய பேர் சேர்ந்து பேசினாலும் கூட்டமாக பிரிகிறானுங்க. கூட்டம்லாம் சேர்ந்துக்க. தாவீது தனி ஆளு, தேவன் மாத்திரம் தான் கூட இருக்கிறாரு. அடுத்து ஒரு 400 பேர் சேர்றான். அத்தனை பேரும் ஆகாத வயல்க, கழுசடைக, கடன் வாங்கின ஆளு. பைபிள் படுத்து போட்டிருக்குது, தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அவர்கள் தேவ சேனையாய் மகா பெரிய சேனையாய் எழும்பினார்கள். சவுல் பக்கம் கூட்டம் நிறைய இருக்குது, தாவீது ஒரு ஆளு. ஆனா தேவன் தாவீது கூட இருந்தாரு, மேன்மையாக வைப்பேன்னு சொன்னாரு. காரியம் எல்லாம் மாறி போச்சு. அதனால அவர் விட மாட்டாரு. இவ்வளவு பண்றான், பைபிள் போட்டிருக்கு பாருங்க. இவ்வளவு பண்ணியும் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன். வாசிங்க, அங்க போட்டிருக்குது 32 வசனத்தை வாசிங்க. 32, இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். இன்னமும் பேசுறான். போன மாசம் ஜனவரி மாசம் காடை கொடுத்தாரு, மார்ச் கொடுத்துருவாரா? ஏப்ரல் மாசம் கொடுத்துருவாரா? பாவம் செஞ்சானே என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு விரோதமாக பேசி அதுவும் தேவையை சந்திப்பாரா? தேவனை சேவிப்பது விருதா? நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம். ஆமா, அந்த சாமியை கும்பிட்டுருக்கலாம். அப்புறம் தாங்க போட்டிருக்குது. பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு. ஒரு முறை 2 முறை இல்லை, 10 முறை என்ன செய்கிறாங்க? சோதிச்சு பார்க்குறோம். கர்த்தர் வந்து நம்ம மன்னிக்கிற காலங்கள் இருக்குது. ஆனால் நான் கன்சிஸ்டன்சி இதே தான் பேசுவேனாக்கும். செத்து போயிருவேன் சொல்லும் போது கர்த்தர் சொல்லுவார், நீ சொன்னபடியே. இல்லை, கர்த்தர் பாலும் தேனும் ஓட கொண்டு போய் சேர்ப்பார் 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 சொன்னவனா சேர பண்ணுவேன். நான் வந்து சேருப்பேன்னா சொல்லியிருக்கிறேன். நீ பேச மாத்தினா ஏன் பேச்ச என்ன செய்யும்? மாறு. தம்பி பார்த்துக்க, நான் வல்லவனுக்கு வல்லவன், நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் போட்டிருக்கு பைபிளில். புனிதருக்கு புனிதராயும் மாறுபாடவனுக்கு மாறுபாடனாயும் தோன்றுவீர். இவன் அப்படி பார்க்குறான் கர்த்தரை. அப்புறம் தான் போட்டிருக்கு, இவ்வளவு பண்ணி அப்புறம் தான் கர்த்தர், there is a law, நீ சொன்னபடியே ஆகும். தேவனே சொன்னா கூட, உடன்படிக்கையே செய்தா கூட, நான் இப்படித்தான் பேசுவனாக்கும் அப்படி நீ பேசிக்கிட்டே இருந்தன்னா வேற வழியே கிடையாது. கர்த்தர் வந்து சில பிரமாணங்களை வைத்திருக்காரு, அது அவர் மாற்ற முடியாது. மனிதா, நான் உனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன், நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். அதான் அப்புறம் போட்டிருக்குது, ஆதலால் ஒரு நாட்கள் இந்த வனாந்தரத்தில் விருதாவாக கழிய போகுது. கர்த்தர் என்ன விருதாவாக இருக்கும் போட்டிருக்கா பைபிளில்? கிடையாது இல்லையா? அப்போ விருதாவாக மாறினதுக்கு காரணம் யாரு? இவனுக்கு பேசின பேச்சு. எத்தனை பேர் கவனிச்சுட்டு வர்றீங்க பாருங்க. அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க, நன்றியுள்ள இருதயத்தை தாரு ஆண்டவரே. அது வந்து கர்த்தருக்கு நன்மையை நம்மகிட்ட கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே வந்து தேங்க் பண்ண 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 வரைச்சிட்டு பாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து போகலாமா? எத்தனை பேர் கவனிச்சுட்டு இருக்கீங்க? பிரசங்கத்தோட தலைப்பு என்ன? நீங்கள் பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். சொல்லுவாங்க இல்லையா, நுணலும் தன் வாயினால் கெடும், தவளையும் தன் வாயால் கெடும் இல்லையா, சத்தம் போட்டு இது பண்ணிடும். அது மாதிரி ஒரு சம்பவத்தை வாசி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை கொஞ்சம் கவனமாக கவனிச்சாதான் புரியும். எரேமியா 23:33, கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளி விடுவேன் என்பதே பாரம் என்று நீர் அவர்களுடனே சொல்ல வேண்டும். சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னக்கா பிரசனம்? கர்த்தராலே பாரம் வரப்போகுதான் பாஸ்டர் சொன்னார். பக்கத்தில் கொஞ்சம் உளுக்கு எழுப்பி விடுங்க டக்குன்னு. ஆமாம், சரியா, எந்திரிங்க. இங்கே ஒரு வசனம் போட்டிருக்குது, கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பார்த்து வந்து கேட்குறாங்க. சில பொய்யான தீர்க்கதரிசிகள் ஜனங்களாக வந்து கேட்குறாங்க. ஒரு தீர்க்கதரிசி வந்த உடனே கேட்குறாங்க, வேமா வந்து கர்த்தராலே சுமரும் பாரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா அவன் இப்படி கேட்குறான்னு சொன்னால், அந்த மாதிரி கேட்பானுங்க. நீ ஊருக்குள்ள போனவனே நீ ஒன்று சொல்லு, உன்னை தள்ளி விட்டுருவேன்னு சொல்லிடு. உன்னை தள்ளி விடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவருடைய சொல்ல வேண்டும். என்னங்க எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் கவனிச்சுட்டே வாங்க. 34 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பேசுகிறாரு, கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற
தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவன் இந்த மாதிரி பேசிட்டு தெரியுற, கர்த்தரால சுமரும் பாரம், கர்த்தரால சுமரும் பாரம் எவன் பேசுற, எவன் அப்படி கேட்குற, நல்லா கவனிச்சுக்கோ, உன்னை தண்டிப்பேன் அப்படின்றாரு. கோவப்படுறாரு. என்ன ஆச்சு அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பயுமே பாவம் செஞ்சு பாகால்களை வணங்கி தேவனுக்கு தூரமாக போயிடுவாங்க. பாருங்க, இவ்வளவு நன்மை செய்கிறாரு, அவரை விட்டுவிட்டு பாகாலை வணங்கினா கர்த்தருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க சரியா? அது எவ்வளோ அவரை வருத்தப்படுத்தும். நல்லா கவனிங்க. இங்கே இருக்க அநேகர் தேவனை கொஞ்சம் ஆழமாக வந்துட்டீங்க. விக்கிரக ஆராதனையை தேவன் வெறுக்கிறார். அதுக்கு ரொம்ப நம்ம என்ன செய்யணும், விலகி ஓடணும். ரொம்ப வாலண்டியராக அதுக்கு என்ன செய்யக்கூடாது, ஈல்டு பண்ணிடக்கூடாது. சில குடும்பங்கள் நீங்கள் மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் கடந்து வந்த பாதையெல்லாம் அப்படி தான். 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது ரசிக்கப்பட்டேன். முதல் வருஷத்தில் ரசிக்கப்பட்டேன். 4 வருஷம் எங்கே இருக்கணும், வீட்டு வெளியே வந்துட முடியுமா? எங்கே தான் இருந்தாங்கணும், வீட்டில் இருந்தாங்கணும். அப்போ நம்ம இப்படி பண்ணுறேன்னு தெரிஞ்சாலும் என்ன செய்வானுங்க, பூஜையை ரொம்ப போடுவானுங்க. அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை, எல்லா பூஜையும் இருக்கும். நம்ம தான் மணி ஆட்டணும், டிங்கி 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 டிங்கின்னு. அப்போ வேணிக்கை பூசுவானுங்க, சசக்கு ஒவ்வொரு நாள் பூசுவாங்க. நம்மளை எத்தனை தான் அழிக்கிறது, எத்தனை நாள் தான் அழிக்கிறது, அப்படிலாம் இருக்கும். ஆனால் வேணிக்கை போய் ஈல்டு பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு பவர் இருக்கும் பாருங்கள். என் கூட நான் கத்தரை என்னை சந்தித்த நாட்களில் என் கூட சில நண்பர்களாக இருந்தாங்க. அவங்களாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக படத்துக்கு போவானுங்க. அவங்க வீட்டிலே காசு கொடுத்து படத்து போய்ட்டுவானு. நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு படாத பாடுபடணும். நான் அவங்களை பார்த்து யோசிப்பேன், அட போவீங்களா, சினிமாவுக்கு ஜாலியாக போகிறீங்களடா. என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கெலாம் அவங்க அம்மா புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, தீபாவளி பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா புது படம் ரிலீஸ் ஆகும் பாருங்கள், எல்லாம் மதுரைக்கு போயிடுவானுங்க. காசு கொடுத்து அனுப்பிச்சுடுவானுங்க. டேய், நான் சர்ச்சுக்கு போக காசு கொடுங்கடா, ரெட்டிட்டுக்கு போகணும், அங்கே போய் சாப்பிட்றேன்னு ஏதாவது அப்படின்னா காசு இல்லாமல் ரெட்டிட்டுக்கு போனால் அங்கே யாராவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. ஃப்ரீடத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் படிக்கணும் அடி வாங்கணும். நான் எங்கள் அப்பா கெட்டவர், எங்கள் அம்மா கெட்டவர் நான் சொல்ல வரல. அவங்களுக்கு தெரியாத சூழ்நிலை, பையன் ஏதோ தப்பாக பண்ணுறான் போல பாவம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, நைட்டு 1 மணிக்கு பைபிள் படிக்கும்போது முதல் அடிப்பார், டொம்முன்னு சவுண்டு கேட்கும். பைபிளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன சொல்கிறது, வேறு பிரச்சனைகள்லாம் ஓப்பனாக சொல்கிறாரு. நான் சொன்னால் நீங்கள் அப்புறம் கோவிச்சுக்குருவீங்க. ஆமாம், டவுசருக்கு பேண்ட்டுக்கு பின்னாடி சொருகிட்டு தான் போகணும், இல்லை முன்னாடி சொருகிட்டு போகணும். பைபிளை புதிய ஏற்பாடை அப்படி தான் எடுத்துகிட்டு போவேன். பைபிளை அப்படி தான் பைபிள் படித்தேன். சில நேர வேலைகளில் அண்ணங்கள் யாராவது இருப்பாங்க சர்ச்சில், அவங்க படித்த பைபிள் பெருசாக இருக்கும், பெருசாக வீங்கிருப்பாருங்க. பாருங்க, பைபிள் வீங்காமல் இருந்தால் நீங்கள் படிக்கலன்னு அர்த்தம். பைபிள் என்ன செய்யணும், திருப்பி பைபிள் கொஞ்சம் வீங்கி அதுக்கப்புறம் செய்யணும், புது பைபிள் வாங்கணும். அவங்க படித்து திருப்பி ஒல்லியாக வாங்கின பைபிள் பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படி அதுலேருந்து பைபிளில் சில புத்தகங்களை கிழித்து கொண்டு புக்கில் வச்சு படிப்பேன் பைபிளை. சில வேளைகளில் அதை வாங்கிட்டு ஜெராக்ஸ் பண்ணி, நம்ம தான் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது ஜெராக்ஸ் தான் எடுத்து படிப்போம், அதுக்குள்ளே வச்சிடுறது. என்னென்ன வழியிலலாம் பைபிள் படிக்கணுமோ அப்படின்னு செஞ்சது பைபிள் படிச்சு. எல்லாத்தையும் விளக்கமாக சொல்ல முடியாது. இவ்வளோ இப்போ ஆவியான ஏவுனால் ஏதோ வருது, எல்லாம் யோசிக்கிறது இல்லை. எதுக்கு இங்கே போகணுமே எனக்கு இப்போ தெரியல. நன்றியுள்ள இருதயம். ரட்சிக்கப்பட்ட தேவன பிள்ளை என்ன செய்யணும், ரொம்ப கர்த்தருக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பாக்கியவான்கள். நீங்கள் ஆண்டவருக்காக நிறையா செய்யலாம். நீங்கள் நிறையா உங்கள் நண்பர்களை ஆதாயப்படுத்தலாம், கர்த்தருக்குள்ளே கொண்டு வரலாம், கர்த்தருக்கு சாட்சியாக நீங்கள் வாழலாம். நீங்கள் ஒருவேளை அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு சபை கொண்டு வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கிறிஸ்தவன் இப்படி தான் இருப்பான், அவன் கொடுப்பான், அவன் உதவி செய்வான், படிக்காதவனுக்கு சொல்லித் தருவான், அவன் ஹெல்ப் பண்ணுவான், அவன் வீட்டுக்கு போனால் இப்படி தான் இருக்கும். அப்படி ஏதோ ஒரு பாதிப்பை ஒரு இந்து குடும்பத்திற்கு ஆளுகளுக்கு உண்டாக்கணும். எனக்கு உண்டாக்கினாங்கன்னு பாருங்க. அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். படிப்பு சாதிக்கிறதுலாம் ரெண்டாவது, அது கண்டிப்பாக நடக்கும். சரியா? நான் 82% எடுக்கல, நான் 72% தான் எடுத்தேன். 72% தான் எடுத்தேன் பாருங்க. இந்த பையன் ஏதாவது சொல்ல போகிறாங்க, பாஸ்டர் எப்படி தான் எடுத்திருக்காராம். ஸோ எப்பா கவனிங்கப்பா, சரியா? அவ்வளோதான் எடுத்தேன். அப்போ ஆனால் பாருங்கள், கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் அந்த கம்பெனி என்னை கூப்பிடலை. நான் சென்னைக்கு போய் காசு இல்லாமல் போனேன். 10 பேர் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அந்த 10 பேர் சேர்ந்து சாப்பிடல ஒரு சாப்பாடு எனக்கு கொடுப்பானுங்க. அவனுங்க என்னை ஃப்ரீயாக தங்க விட்டான் ஒருத்தன். செல்வப்பிரியா, நீங்கள் தங்கிக்கடா,
நீ ஒன்றும் காசு கொடுக்க வேணாம், நாங்கள் சாப்பிடுவோம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அவனை கொஞ்சம் கொடுத்துட்றான். ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸை துவச்சி போட்டு அவன் எனக்கு காசு கொடுப்பான். எல்லா ஷூஸும் எடுக்கும் பாருங்க, நார். நம்ம ஷூ தெரியும் இல்லையா, அங்கே வந்து நார் அருமையானவர்களே. அங்கே உட்காந்து நான் பைபிள் படிப்பேன். மொத்தம் 3 ரூம் தான். எல்லோரும் உள்ளே திங்ஸ் போட்டிருப்பானுங்க, நடு ரூமில் படுத்திருப்பானுங்க, டிவி பார்ப்பானுங்க. எனக்கு இன்னொரு ரூம், அந்த ரூம் பார்த்தா வந்தால் செப்பலை கழட்டி போகிறது. 30 செப்பல், 30 ஷூ இருக்கும் பாருங்கள், நாரும். அங்கே உட்காந்து படிப்பேன் பைபிளை. அப்படி எனக்கு இடம் கொடுத்த 3 பேருக்கு நான் வேலை பார்த்த கம்பெனியில் நான் வேலை வாங்கி கொடுத்தேன். டாப்பில் ஆகிட்டானுங்க அவனுங்க வந்து. சார் நான் ரெஸ்யூம் நான் தான் வந்து ஃபார்வர்ட் பண்ணேன், நான் தான் சொன்னேன். யார் எனக்கு தயவு செஞ்ச ஆளுகளுக்கு நான் பெரிய லெவலில் போக இடம் கர்த்தரை பயன்படுத்தினார். அதில் ஒரு பையன்லாம் 1 வருஷமாக கஜினி முகமது மாதிரி போராடி ஒரு வேலையும் கிடைக்கல. ஆனால் 82%. கவனி, அதான் சொல்கிறேன், படிப்பு 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 படிப்புன்னு படி, பெஸ்ட்டை கொடு. ஆனால் எல்லாமே படிப்பு கிடையாது. கர்த்தர் முதல்ல படி, நல்லா படி. கர்த்தர் பார்க்குறாரு, உண்மையிலவனாரு, படிக்கிறதுல உண்மையிலவனாரு. உண்மையை கர்த்தர் பார்க்குறாரு, உண்மையிலவனாரு. உண்மையாக அவன் எஃபர்ட்டை போடு. ஆனால் அவனை உயர்த்துகிறவர் கர்த்தர். சோம்பேறியாக இருக்காது. இங்கே வந்துடுவோம். எப்படி எங்கெல்லாம் போனோன்னு எனக்கு தெரியல. சரி, ஆனால் ஒன்று நன்றியுள்ளதாக இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. கர்த்தராலே சுமரும் பாரம் அப்படின்னு இவனுங்க வந்து கேட்குறாங்க. நீங்கள் பைபிளில் சில அதிகாரம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மல்கியா புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம். நான் வாசிக்கிறேன். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். எப்பயுமே ஆண்டவர் வந்து பேசும்போது பாரத்தோடு பேசுவார். இவங்க சொல்கிற பாரம் வேற, அவர் சொல்கிற பாரம் வேற. இங்கே மல்கியா புஸ்தகத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் வாசித்து பாருங்களேன். வீட்டில் போய் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறத தப்பாக பேசுகிறான், அவருக்கு ஊழியம் செய்கிறத தப்பாக பேசுகிறான், அதை குறைச்சி எதிர்ப்பு மதிப்பிடுறான், அற்பமாக நினைக்கிறான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறத. அப்போ கர்த்தர் பாரமாக நினைக்கிறார். நான் யார் தெரியுமா? மகத்துவமான ராஜா, ஓ ராஜாக்கள் செலுத்தி பாரு அப்படின்னு பாரத்தோடு பேசுகிறாரு. மனம் திரும்பு, நான் வானத்தின் மதகளை திறப்பேன்னு பேசுகிறார். சரி, எல்லா புத்தகத்தை நீ வாசி பார்த்து ஆரம்பிக்கும் போது போட்டிருக்கோம், கர்த்தர் அப்படியே இருதயத்தை பொங்கி பாரத்தில் பேசுகிற வார்த்தை. ஆனால் இந்த பயலுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறாங்க. யாரு? தீர்க்கதரிசி அல்லாமல் சும்மா தீர்க்கதரிசி சொல்கிற ஆள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, மார்க் பண்ணுறாங்க. கர்த்தர் வார்த்தையை கொண்டு எவனா வரானா, அது வேற இல்லை, கர்த்தரால் சுமரும் பாரம் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் சொல்கிற பாரம் வேற. கர்த்தர் ஒருபோதும் பாரத்தை மேலே வைக்கிறது கிடையாது. உனக்கு ராஜா வேணாம் சொன்னனே, நான் தான் உன் ராஜான்னு சொன்னனே, பாரத்தோட எல்லா இடத்துலையும் பாரத்தோட தான் பேசுறாரு. ஆனால் இவனுங்க சொல்றாங்க கர்த்தரால் சுமரும் பாரம் அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து மாற்றி விடுறாங்க. ஜீவ வார்த்தையை தப்பா பேசுறான். அப்பதான் கர்த்தர் பேசுறாரு. எவனாவது உன்கிட்ட வந்து நல்ல தீர்க்கதரிசி இருக்காரு, அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த பொய்யான தீர்க்கதரிசி பேசுறாங்க, ஜனங்கள்லாம் பேசுது, இவங்களை ஃபாலோ பண்ணி ஜனமும் பேசுறான், ஆசாரன்னு பேசுறான். கர்த்தரால் சுமரும் பாரம் என்ன சொல்லு பார்ப்போம். அப்படி கேட்ட, அப்படியா சொல்ற, உன்னை தள்ளி விடுவேன் என்பதே கர்த்தர் உன்னை குறித்து சொல்லுகிற பாரம் அப்படின்னு பேசுறார். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லாத. தொடர்ந்து வாசிக்கலாமா? அங்க போங்க. ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தை அவனவனுக்கு பாரமாயிருக்கும். அதே நென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். அவர் வார்த்தை ஜீவ வார்த்தை. ஆண்ட திரும்ப சொல்ல, கர்த்தரால் சுமரும் பாரம் சொல்லாத, அந்த சொல்லை வணங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும். நீ என்ன சொன்ன, அதுதான் உனக்கு பாரம். நான் சொன்னது பாரு, நீ தான் சொன்ன கர்த்தரால் சுமரும் பாரம். நான் சொன்னேன், நீ தான் சொன்ன. வாசிங்க, அங்க போட்டிருக்காது தான் 37 வசனத்தை வாசிங்க. நீங்களோ வெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே. திரும்ப திரும்ப சொல்லி விடுறாரு. அப்படி கேட்குறீங்க, அப்படி சொல்லாத, நான் அப்படி சொல்லாதன்னு சொல்லி வேற ஆள் அனுப்பிச்சியும் நீ என்ன சொல்ற, கர்த்தரால் சுமரும் பாரம்னு சொல்ற. இப்போ வாசிக்கோ, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம சொன்னதை அவர் என்ன செய்வார். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு விரதமாக நாம சொன்னோம்னா அவர் சொன்னது என்ன செஞ்சிடும், மாறிடும். வாசிப்போம் 39. ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன் இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையும் நித்திய லட்சையும் உங்கள் மேல் வரப்பணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரா செஞ்சாரு. இவன் தான் டெய்லி சொன்னான் கர்த்தரால் சுமரும் பாரம். புரிஞ்சவங்களா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம்.
இதை சுருக்கமாக ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்களேன். சங்கீதம் 64:8 வாசிங்க. அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். போதும். என்ன போட்டிருக்குது? அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். கடவுள் நம்மளை கெடுக்கிறது இல்லைங்க. இன்னொன்று, பிசாசு நம்மளை கெடுக்க முடியாது. அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். சொல்லுங்க, என் நாவே என்னை வாழ வைக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கை என் நாவிலே. ஜீவனானாலும் மரணமானாலும் ஆசீர்வாதமானாலும் சாபமானாலும் நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது எதுன்னு கேட்டால் என்னுடைய நாவு. அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? நான் பேசுகிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் பேசுகிறத கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அதன்படி தான் செய்ய போகிறார். அவர் என்ன இருக்காருன்னா, இந்த மனுஷன் நான் சொன்ன வார்த்தையை பேசுவானா, நான் சொன்னபடி சொல்லுவானான்னு பார்த்துட்டு இருக்காரு. சரியா? அங்கே போங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம், பிரசங்கி 5:1 வாசிப்போம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். சபைக்கு எதுக்காக வர்றோம்? செவி கொடுப்பதற்காக வர்றோம். கர்த்தர் சத்தத்தை கேட்கறதுக்காக வர்றோம். குறிப்பாக ஒரு காரியத்துக்காக வர்றோம். தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக வருகிறேன். அது உங்கள் வாழ்க்கையை டைரக்ட் பண்ணும். தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். வாய்ஸ் ஆஃப் த லார்ட் வாக்கிங் இன் த கார்டன் போட்டிருக்கு. தேவ சத்தம் நடந்துச்சான். அப்படியே வாசிப்போம். 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் இஷ்டத்துக்கு பேசு. அப்படி போடல. தேவன் எங்க இருக்காரு? வானத்தில் இருக்கிறார். நீ எங்க இருக்கிற? பூமியில் இருக்கிறாய். சரி, செவ்வாய் கிரகம் எவ்வளவு தூரத்தில் இருக்குது? இங்கிருந்து 45 கோடி மைல். அப்போ பரலோகம் எங்கே இருக்கும்? தலையை சுத்தது இல்லையா? அப்படி இருக்கு, அவ்வளோ தூரத்தில் இருக்காரு. ஆனால் எது மட்டும் தேவனுக்கு கேட்டுருது? பூமியிலேருந்து நான் பேசுகிற மாத்திரம் கற்றுக்கிட்டு செஞ்சிருது, கேட்டுருது. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற, திருச்சியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. ரொம்ப பேசாத, நீ பேசுறத கர்த்தர் வானத்துக்கு மேலாக இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் ரொம்ப கேட்குறதுன்னு கேட்டால் நீ என்ன பேசுகிற, நீ என்ன பேசுகிற. வாசிப்போம். 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பது நலம். சரி, வாசிப்போம். சரியா? அடுத்து 6ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன அது என்ன சொல்ல வருதுன்னா, மறுபடியும் வாயத்தான் சொல்லுது. நீ தானே சொன்ன வாயில இல்லை, சும்மா காத்துக்கு சொன்னேன், அப்படி சொல்லாத. தேவனுக்கு நம்ம என்ன பேசுறதா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாசிப்போம். 6ஆம் வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். சிலர் நல்ல வேலை பார்ப்பாங்க, சில காரியங்களை பிரயாசம் எடுத்து பண்ணாங்க. ஆனால் வீட்டில் வாயை பார்த்தீங்கன்னா என்னத்தை செஞ்சு என்னத்தாக போகுது. அப்போ அங்கே போட்டிருக்குது, கையோட கிரியை ரொம்ப வேலை பார்த்துருக்கு, பிரயாசம் எடுத்துருக்குது. ஆனால் அதை எது கேன்சல் பண்ணுது கேட்டால் வாயின் வார்த்தை. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு கூட உங்கள் வார்த்தை சரியாக இருந்தால் பெரிய வெற்றி வரும். மறுபடியும் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் பேசுகிறத கர்த்தர் செய்கிறாரு, கேட்குறார், அதை வலியுறுத்துது. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. கர்த்தர்ட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்போம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். சொல்லுங்க, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. கடைசி எண்ணாகமும் 14ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான திசையில் கொண்டு போய் சேர்ப்பேன். இதான் கர்த்தர் வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இல்லை வேற மாதிரி ஏதாவது சொன்னாரா? உன்னை வனாந்தரத்தில் உன்னை வாட்டி வதைக்க போகிறேன் பாரு, அங்கேயே அலைய விடுறேன் பாரு, அப்படிதான் சொன்னாரா? ஒன்றுமே சொல்லலை. தண்ணியில்லா காட்டில் கொண்டு போக அப்படிலாம் சொல்லலை. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான திசையில் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். அப்போ நம்ம என்ன சொல்லணும்?
கொண்டு போய் சேர்ப்பார். சொல்லிட்டே போனோம்னா போய் சேர்ந்துருவோம். அதை யோசுவாவும் காலேபும் பண்ணாங்க. நம்ம பல முறை வாசித்திருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? பல முறை ஒவ்வொரு முறையும் தேவை எழும்பும் போது கர்த்தர் என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. பல இடங்களில் போட்டிருக்கு, நீங்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக செய்த முறுமுறுப்பை கேட்டேன். ஒரு வார்த்தை வரும் யாத்திராமத்தில், நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சை கேட்டேன் கேட்டேன் கேட்டேன். கர்த்தர் வந்து அப்போ வந்து இந்த பிராணத்தில் வந்து என்ன பண்ணுறாரு? நம்ம என்ன பேசுகிறோமோ வாயை பார்க்குறாரு, காதை திருப்பி வச்சிருக்காரு. நம்ம ஒன்றே ஒன்றா சொல்லணும், அவர் நம்மை குறித்து என்ன சொன்னார் அதைத்தான் சொல்லணும். அதுக்கு பேர் தான் ஜெபம். நீங்கள் தேவனை பார்த்து என்ன சொல்கிறீங்க அதான் ஜெபம். அதுவும் அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யணும்? அவருக்கு திரும்ப நினைப்பூட்ட வேணும், அதான் ஜெபம். சொன்னீங்களே ஆண்டவரே, தேவரீ சொன்னபடியே செய்தலும். உனக்கு வீடு கட்ட வேண்டிய சொன்னீரே, தேவரீ சொன்னபடியே செய்தலும். தேவன் சொன்னதை அப்படியே திரும்ப சொல்றது தான் ஜெபம். எல்லாம் சொல்லுங்க, தேவன் சொன்னதை திரும்பி அப்படியே சொல்வதே, அறிக்கை செய்வதே, முணுமுணுப்பதே ஜெபம். ஏன்னா அதை அவர் கேட்குறாரு. வாசம் முடிச்சிருமா? அங்கே போட்டிருக்கு. அப்போ 2 குரூப்பு, ஒன்று யோசுவா காலேப், இன்னொன்று இஸ்ரவேல் ஜனங்கள். லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. தப்பாக பேசினா கடைசியாக ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருது. என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம், மன்னிக்கணும் 26 வாசிங்களேன். பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். போதும். கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் தப்பாக பேசினானோ, எகிப்துக்கு போவோன்னு சொன்னானோ, வனாந்தரம் செத்து போன்னு சொன்னானோ, அவன் என்ன பண்ணான்? வனாந்தரத்திலேயே அலைஞ்சு செத்து மடிஞ்சான். கர்த்தர் வார்த்தைக்கு ஒத்து பேசுறது 2 பேர் தான். அவனும் அவன் சந்ததியார் மாத்திரம் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்தை பிரவேசித்தார். மாட்டார் 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 என்ன வனாந்தரத்திலேயே இருக்கிற. சேர்ப்பார் 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 சேர்ப்பார்னு சொல்லியிருந்தா சேர பண்ணியிருப்பேன். அப்போ நாம் சொல்லணும், தேவன் நம்மை பார்த்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். என்ன சொல்லுங்க? நான் கர்த்தருடைய செவிகள் கேட்க நான் சொன்ன பிரகாரம் கர்த்தர் எனக்கு செய்வார். நீ கோடா கோடியா பெருகுவாயின்னு சொன்னாரே கர்த்தர், சொன்னீரே ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா கோடா கோடியா பெருக பண்ணுவார்.